நான் தினமும் காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட் யூஸ் பண்றது இந்த வீடியோ சொல்ல போறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர்ல ஒரு குளூட்டாதைன் டேப்லெட் ஒன்று போட்டு அது ஃபுல்லா டிசால்வ் ஆன உடனே குடிச்சிருவேன். இது என்னோட ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸை ஃபேட் பண்ணி ஈவன் ஸ்கின் டோனை கொண்டு வரது மட்டும் இல்லாம ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோவுமே கொடுக்க ஹெல்ப் பண்ணும். இதுக்கப்புறம் குளிக்கும் போது சோப்புக்கு பதிலாக பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆகாம மாய்ஸ்சரா வச்சுக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேஷன் ஹெல்ப் பண்ணும். தென் ஃபேஸ் வாஷ்க்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸுமே இல்லாத மாதிரி ஒரு மைல்டான ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்றேன். இது என்னோட ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் குளிச்சு முடிச்சு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு நான் கம்யூனோஜெனிக் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். என்னோட ஸ்கின்னை மாய்ஸ்சரா வச்சுக்க. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி 2 மினிட்ஸ் கழிச்சு SPF 50+ இருக்கிற மாதிரி ஒரு சன்ஸ்கிரீன் தான் அப்ளை பண்ணுவேன். இது ஹார்ம்ஃபுல்லான UV ரேஸ்ல இருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் இல்லாம டேன் ஆகாமையும் பாத்துக்கும். அண்ட் வெளியே போறப்போ ஆஃப் ஸ்லீவ் டி-ஷர்ட் போட்டு போனா கையில மட்டும் டேன் ஆயிரும். சோ அப்படி ஆகாம இருக்க சன்ஸ்கிரீன் பாடி லோஷன் யூஸ் பண்ணுவேன். சோ இதெல்லாம் பண்ணிட்டு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வெளியே சுத்தினதுக்கு அப்புறம் ஸ்கின்ல கலெக்ட் ஆயிருந்த டர்ட் அண்ட் பொல்யூஷன்லாம் ரிமூவ் பண்ண நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எனக்கு இருக்க டார்க் சர்க்கிள்ஸை ரிமூவ் பண்ண என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ண இந்த ஒரு அண்டர் ஐ ஜெல் அப்ளை பண்ணிப்பேன். அண்ட் ஃபேஸ்க்கு டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன், அன்ஈவன் ஸ்கின் டோன், டல்னஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரு சீரம் அப்ளை பண்ணிப்பேன். அண்ட் ஃபைனலா என்னோட ஹேர் ஃபாலை பிரிவென்ட் பண்ண ஒரு ஹேர் growth சீரம் அப்ளை பண்ணி நல்லா 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு தூங்கிடுவேன். அண்ட் இதுல சில ப்ராடக்ட்ஸ் நான் ரீசென்ட் டைம்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது தான். தட்ஸ் இட். இந்த வீடியோல பார்ப்போம். பை பை.